மொத்த உலகத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தும் விதமாக மியான்மர்ல மிகப்பெரிய ஒரு நில அதிர்வானது பதிவாகி இருக்குது. அந்த நில அதிர்வுல சிக்கி பல பல மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் பல பல மக்களை வந்து காணவில்லை. அந்த அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ள சிக்கி அவர்களை தேடும் பணி வந்து நடைபெற்று வருகின்றன. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, மியான்மர்ல 7.7 ரிக்டர் அளவுல வந்து நில அதிர்வானது பதிவாகி இருக்குது. மியான்மர்ல இருக்கிற மண்டேலேன்னு சொல்லி அழைக்கப்படுகிற இந்த சிட்டி தான் மியான்மர்ல இருக்கிற 2வது பெரிய சிட்டி. இந்த சிட்டியில தான் இந்த நில அதிர்வானது பதிவாகி இருக்குது. இந்த மண்டேலன்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த சிட்டியில வந்து இந்த சிட்டியில மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மக்கள் வந்து அந்த சிட்டியில காணும்னு சொன்னா அவங்க வந்து அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்காங்க. அவங்க மீட்கும் பணிகள் வந்து அங்க நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. மியான்மர்ன்ற வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட 100 ஆண்டு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த 100 ஆண்டிலேயே இப்படி ஒரு நில அதிர்வு வந்து அங்க பதிவாகி இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நில அதிர்வு வந்து அங்க பதிவாகி இருக்குது. அமெரிக்காவினுடைய புவியியல் ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த நில அதிர்வால கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் அதிகமான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்ற விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அங்க மியான்மர்ல உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி. இந்த நிலநடுக்கத்துக்கு உதவும் விதமாக யார் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பக்கத்தில் இருக்கிற நாடாகிய இந்தியாவும் சீனாவும் தான் முதல் கட்டமாக வந்து இந்த மியான்மர் மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்து அங்க போயிருக்காங்க. இந்த நிலநடுக்கமானது மியான்மர்ல மட்டும்தான் ஏற்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதுவும் இல்லை. இந்த நிலநடுக்கம் வந்து மியான்மரின் பெரிய சிட்டியான மண்டேலன்னு சொல்லி அழைக்கப்படுகிற அந்த சிட்டியில தான் பதிவாகி இருக்குது. அந்த நில அதிர்வின் மையத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பேங்காக் வரைக்கும் அந்த நில அதிர்வானது பதிவாகி இருக்குது. அதாவது மியான்மர்ல ஏற்பட்ட அந்த நில அதிர்வு பேங்காக்ல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பேங்காக் வரைக்கும் அந்த நில அதிர்வானது பதிவாகி இருக்குது. அந்த பேங்காக்ல கூட 10 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு கட்டிட பணியில வேலை செஞ்சுட்டு இருந்த கிட்டத்தட்ட 100 தொழிலாளிகளை வந்து காணவில்லை. சொன்னா அவங்களும் அந்த கட்டிட இடிபாடுகளுக்கு சிக்கி இருக்கிறாங்க. அவங்கள மீட்கும் பணியும் வந்து தற்போது நடைபெற்று கொண்டு வருகின்றன. மியான்மர்ல பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 2376 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. மியான்மர்ல இருக்கிற அந்த மண்டேலேன்னு சொல்லி அழைக்கப்படுகிற அந்த சிட்டில மட்டும் 2376 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. மியான்மர் நிலநடுக்கத்துல இந்த நிலநடுக்கத்தின் மையம் இந்த சென்டர்ல இருந்து பேங்காக் இருக்கிற தூரத்தை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர். அப்ப பாருங்க எந்த அளவு மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அடுத்ததாக இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டு 24 மணித்தியாலத்துக்குள்ள இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு 24 மணித்தியாலத்துக்குள்ளன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்குள்ள 70 அதிர்வுகள் வந்து பதிவாகி இருக்கு. அதாவது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு நாள் முடிவதற்குள்ளேயே திரும்ப 70 அதிர்வுகள் வந்து பதிவாகி இருக்குது. இந்த அதிர்வுகள் இப்படி திரும்ப பதிவாகி இருக்கிறதால மக்கள் வந்து திரும்பவும் அந்த கட்டடங்களுக்குள்ள திரும்பவும் அந்த வீடுகளுக்குள்ள போறதுக்கு வந்து அச்சப்பட்டு வேறு இடங்கள் வந்து தங்கி இருக்காங்க. மியான்மர் பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே மியான்மர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு உள்நாட்டு போர்னால பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. அப்ப அங்க இப்படி ஒரு வரலாறுலேயே பதிவாகாத அளவுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய நில அதிர்வானது அங்க பதிவாகி இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற மக்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்ட மக்கள். அப்ப இப்படி ஒரு இயற்கை அனர்த்தம் வந்து அங்க நடக்க அந்த மக்களால வந்து அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது. அந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை வந்து அவங்களால சமாளிக்கக்கூடிய அளவு வந்து இயலாது. அவங்களால சமாளிக்கவும் இயலாது. அப்ப இதனாலதான் பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய நாடுகள் வந்து உடனடியாக போய் அங்கு உதவிகளையும் மீட்பு பணிகளையும் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நில அதிர்வு தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.